பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கேன். நான் வறுக்கலாம் இல்லை, பச்சை ரவா தான். 1 டம்ளர் அரிசி மாவு ஒரு 3/4 அளவு எடுத்துருக்குறேன். இது அரிசி மாவு இருக்குது, 3/4 அளவு எடுத்துருக்கேன். மைதா மாவும் அதே அளவு தான். இது 1/2 டம்ளர் தான் எடுத்துருக்கேன். கடல மாவு, மிளகு ஜீரகம் நுணுக்கி போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் நுணுக்கி போட போகிறேன். உப்பு எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருவோம். மாவெல்லாம் போட்டு ஊற வச்சிடறேன். எல்லாமே ஒன்றா போட்டுடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி தான் ஊற்ற போகிறோம். போட்டுக்கிறேன். போட்டுட்டு உப்பு போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா நிறையாவே ஊற்றிக்கிறேன். நல்லா ஊறட்டும். நல்லா இதால் ஒரு 4 டம்ளர் தண்ணி இருக்கும் ஊற்றிருக்கேன். நல்லா மாவை கரைச்சிட்டு ஊற்றிக்குவோம். மிளகு ஜீரகத்தை நுணுக்கி அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஊற்றும் போது காமிக்கிறேன். 1 2 உடச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1 2 உடச்சி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் சட்னி சொல்லித்தரேன். ஆக்கிங்க மேலே நீங்கள் விசிறி ஊற்றுங்க. ஏன்னா மாவு அப்புறம் கெட்டியாகிடும். கெட்டியாக கலக்கி விட்டு ஊற்றணும். நீங்கள் அப்படியே வச்சு ஊற்றாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அடித்து வேகமாக அப்படி ஊற்றணும். விசில் மாதிரி லாஸ்ட்டு கடைசியிலேருந்து இப்படி ஊற்றிட்டு வரணும். அப்போ தான் இங்கே வரும் ஒன்று சேர்ந்து. நம்ம திருப்பிலாம் போட வேண்டியதில்லை. நம்ம அப்படியே திருப்பி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். திருப்பி போட வேண்டாம். நல்லா மாவை தண்ணியாக வச்சுக்கோங்க. இந்த பாருங்க தண்ணியாக இருக்கு பாருங்க. மாவை நல்லா இது மாதிரி தண்ணியாக வச்சுங்க. நீங்கள் வந்து மேலாப்பில் கலக்கி அடிக்கணும். கீழே இருக்கிறத விட்டு கொடுத்து கட்டியாக இருக்கும். எடுத்து பாருங்க. பாருங்க லாஸ்ட் வேகமாக ஊற்றணும். கீழே சிந்தினாலும் பரவாயில்ல. அப்போ தான் நமக்கு வரும் நல்லா. விசிறி ஊட்டாப்பில் ஊற்றுங்க. அப்படியே ஊற்றுனா ரவா தோசை ஊற்றுனா எங்கள் வீட்டில் ஊற்றிக்கிட்டேன்னா நிற்க வேண்டியதான். ரவா தோசை தான் பிடிக்கும் அவங்களுக்குலாம். ரவா தோசை ஊற்றணும்னா ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஆறிட்டான்னு பார்க்குறேன். ஆரட்டும். பாருங்கள், நம்ம தண்ணியாக எடுக்கிறோமா கீழே அடியில் இருக்கும். அப்படியே நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணியை கலந்தே ஊற்றுங்க. நான் அடியில் கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் மொத்தி ஆயிடும் தோசை. தண்ணியாகவே வச்சுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு வந்து நான் 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நார்மலாக உள்ள 2 கத்திரிக்காய், 1 தக்காளி பழம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன். 3 பல்லாரி எடுத்துருக்கேன். கடுகும் உளுந்து எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் அரிஞ்சிட்டு நான் வதக்கும் போது காட்டுறேன். அந்த பாருங்கள் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து இது நைஸாக அரியணும் அவசியம் இல்லை. நம்ம இது மறுபடியும் வதக்கிட்டு ஒரு மசாலா கடையுமா இல்லைனா ரொம்ப ஒரு ஓட்டு அரைக்க தான் போகிறேன். அதனால் நீங்கள் வந்து நல்லா இந்த பாருங்கள், மாங்காய் அரிஞ்ச மாதிரி தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காயை சின்னதாக மாங்காய் அரிவோமா அதுமாரி அரிஞ்சிருக்கேன். அதை காமிக்கிறேன் வதக்கிட்டு. பெருங்காயத்தூள் எடுத்து வச்சா சொல்லலை, மறந்துட்டேன். பெருங்காயத்தூளும் போடணும். இங்கே கடுகு போட்டுக்கிறேன். கடுகு உளுந்தையும் போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் சட்னி நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. நான் தேங்காய் சட்னிலாம் இப்போ அரைச்சோம்னா ஒத்துக்க மாட்டேங்குதுலாம், செரிக்க மாட்டேங்குறாங்க. அதுதான் இப்படி அரைச்சிருது ஒரு நாளைக்கு ஒரு தான். ஓரளவு செவந்து வரட்டும். நல்லா நல்லா பொரிஞ்சிட்டு இந்த நேரத்துக்கே வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா இதை வதக்கிக்குவோம். ஓரளவு நல்லா வதங்கணும். வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி அதிலே போட்டு வதக்கிக்கிறேன்.
பாருங்கள் ஒன்று தான் நல்லா வதக்கிட்டேன். இதை கொட்டிட்டு நான் கத்திரிக்காய் தனியாக வதக்கிக்கிறேன். வாரம் ஊற்றிட்டு கத்திரிக்காயை போட்டுக்குவோம். கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம இதோட அரைச்சிங்கன்னா குழன்னு இருக்கும், சட்னி நல்லா இருக்காது. நல்லா வதக்கிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன். நான் வதக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். வதக்கிட்டு நல்லா வதங்கணும்னு காமிக்கிறேன். வேலை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் ஓரளவு முக்கால் அளவு வேகணும். இல்லைன்னா அப்படியே போட்டு அரைச்சின்னா குழம்பு நல்லா இருக்காது சட்னி. அதுதான் சொல்கிறேன். வெண்ணெய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைப்போம். அவையோண்டு ரொம்ப கிடையாது அளவு இல்லை. அதனால தான் ஈஸியாக போயிடும். இதுக்கு தக்காளி சட்னி பொழுதானைக்கு தக்காளி சட்னி வெங்காய சட்னி சாப்பிட்டு அழைச்சி போனால் இப்படி செஞ்சுக்கிறது. இதுலேயே இன்னொரு இது இருக்குது சட்னி, கத்திரிக்காய் சட்னி சொல்லி தரோம். இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுக்குவோம். ரவா தோசைக்கு தான் செய்கிறேன். பையில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏலத்தில் ஊற்றிட்டு நான் இப்போ வதக்கி வச்சுருக்கேன்னா இதெல்லாம் பச்சை மிளகா வெங்காயம் புளி எல்லாத்தையுமே போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இந்த கத்திரிக்காயும் போட்டுக்குவோம். இப்போ நான் இதில் போடுறேன். தண்ணியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். வேகட்டும், கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். பாருங்கள், இது ஆறினோன்னா நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் மத்தில் கடையில் அடுத்த நேரம் மிக்சியில் போடலான்றேன். மத்து எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால தான் நான் மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு சும்மா லைட்டாக அப்படி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா அதை ஊற்றி காட்டலாம். பாருங்கள் நல்லா வெந்துட்டு பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா அமுக்கணும்னா அமுக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா வெந்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டு இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது. நான் ஜாரில் போட்டு ஒரே ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிறேன். சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு வாங்க. லைட்டாக சும்மா ஒரு சுற்றி சுற்றிருக்கேன் பாருங்கள். அதில் ஊற்றி காமிக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கிறேன்.